ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் 50 ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 7 பார்ட் போட்டாச்சு, இது 8வது பார்ட்டு. ஃபஸ்ட் கொஸ்டின், 3 ரத்தினங்களை போதித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டுனா 1942. தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஹர்ஷன் பிரபு. உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் வந்துட்டு அவுரங்கசீப். தோட்டப்பயிருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா தேயிலை. பம்பாஸ் புல்வெளி உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. ஒரே அளவு உறைதலை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகளின் பெயர் வந்துட்டு ஐசோரிம்ஸ். கனவு கோபுர நகரம் என்று அழைக்கப்படுவது ஆக்ஸ்போர்டு. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழர் யாருன்னா சந்தோஷ்குமார். சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யாருன்னா இந்திரா காந்தி. மாநில எல்லை சீரமைப்பு பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா தார் கமிட்டி. லோக்சபாவின் தலைவர் யாருன்னா சபாநாயகர். சமய உரிமை பற்றி கூறும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 25. பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு எத்தனையாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 82வது சட்ட திருத்தம். வேளாண்மை விளைநில வரியை பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கமிட்டி. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தனியார் வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ. சந்தை நிலவர மாற்றத்தால் தேவை குறைவு மற்றும் புதிய தொழில்நுட்ப அறிமுகம் காரணமாக ஏற்படுவது டேஸ் வேலையின்மைனா உராய்வு வேலையின்மை. ஊரக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டுனா 1982. 2011ஆம் ஆண்டு சென்செக்ஸ் படி தமிழ்நாடு எழுத்தறிவு விகிதம் எந்த ஆண்டுனா 80.33. எத்தனை சதவீதம்னா 80.33%. தேசிய பங்கு வர்த்தக நிறுவனம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. நீரில் மூழ்கியுள்ள குச்சி வளைந்தது போல தெரிய காரணம் வந்து ஒளி விலகல். குவாண்டம் கொள்கையை கூறியவர் வந்துட்டு மார்க்ஸ் பிளாங்க். மீயொலி அலைகளின் அதிர்வு எண் என்னன்னா 20 கிலோஹெர்ட்ஸுக்கு அதிகம். குறுகிய ரயில் பாதையில் தண்டவாளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 0.786 மீட்டர். கதிரியக்க தன்மை கொண்ட தனிமங்கள் எத்தனைனா 30. இரும்பின் லத்தீன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரம். மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். மெக்னீசியத்தின் கார்பனேட் தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோலமைட். நேர்மின் தகட்டில் ஆனோடு இதில் வந்து விடுபடும் ஒரே அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். இந்தியாவின் தேசிய மரமான ஆலமரத்தின் அறிவியல் பெயர்னு பார்த்தீங்கன்னா ஃபியூகஸ் பெங்காலினேசிஸ். நெட்டிலியங்கம் டேஸ் இலையமைவுனா மாற்று இலையமைவு. கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடினா மகரந்தத்தால் சூலகவட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொன்றவை வந்துட்டு ஆரசமச்சீர் மலர், இதுதான் தவறானது. அடுத்து வந்துட்டு பொறுத்துக. கற்றாழை வந்துட்டு ஒரு மலமிளக்கி. நன்னாரி வேர்கள் வந்துட்டு நீரை குளிர்விக்கும். கரிசலாங்கண்ணி வந்துட்டு மஞ்சள் காமாலை மருந்து. பெருங்காயம் வந்து ஜீரண கோளாறுகளை சரி செய்யும். நறுமணப் பொருட்களின் அரசன் வந்து மிளகு. மிக வேகமாக நடக்கும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்புக்கோழி. மனித உடலில் கடினமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பல் எனாமல். வயிற்றை சவ்வு சுற்றியுள்ள திரவம் எதுன்னா பெரிடோனியல். வைட்டமின் சியின் வேதிப்பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம். வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் உள்ள வாழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா மூவிதழ் வாழ்வு. உலக தண்ணீர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. டிஎன்ஏ ரேகை பதிவு தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் யாருன்னா அலிஸ் ஜேப்ரி. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2004. பிரதாப் சிங் மியூசியம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். நீர் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எவ்வளோ கலரின்னு பார்த்தீங்கன்னா 77.9. நரம்புகளின் பெயர் என்னென்னா நியூராலஜி. புவி அதிர்ச்சியின் செறிவை அளவிட உதவுவது எதுன்னா மேற்காலி ஸ்கேல். நிறமாலையை காண பயன்படுவது எதுனா ஸ்பெக்ட்ராஸ்கோப். தேசபந்து என்ற சிறப்பு பெயர் கொண்ட வந்து சித்திரரஞ்சன் தாஸ். அறிவியல் நாவல்களின் தந்தை யாருன்னா ஜீல்ஸ் வெர்னே.